வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 2 வாரத்திற்கு முன்பதாக சொல்லப்பட்டதான மிஷனரி சம்பவங்களை குறித்து மறுபடியும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். தயவு செய்து நல்ல கவனமா இப்ப நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபங்களுக்கெல்லாம் அடித்தளமான காரணம் எதுக்கு அப்படின்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட மிஷனரிகளை நம்ம கவனிக்கிறோம், கேட்கிறோம். அதனால மிஷனரி அனுபவங்கள் நமக்கு ஒரு ஜெப பாரத்தை தூண்டுங்கிற எதிர்பார்ப்புல நான் சொல்ல நினைக்கிறேன். என்னோடு சேர்ந்து இதை கவனிங்க. நமக்கு பாளையங்கோட்டை பகுதிக்கு வந்து தென்னிந்தியாவை திருநெல்வேலியை மையமா கொண்டு பாளையங்கோட்டை பகுதிக்கு வந்த அருமையான மிஷனரி ஒருவர், இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு அம்மா சமூக சேவை செய்யணுங்கிற பாரத்தோடு இந்திய தேசத்துக்கு கடந்து வருகிறதற்கு IMS மிஷனரிகளால் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அவங்க அனுப்பி வைக்கப்பட்டதற்கான முக்கிய நோக்கம் சாரட்டக்கர் பள்ளிக்கூடத்திற்கு. சாரட்டக்கர் பள்ளிக்கூடம் சின்னதா ஆரம்பிக்கப்பட்டு சாராள்ங்கிற அந்த அம்மாவுடைய உதவினால அவங்களுடைய சகோதரர் வந்து ஆரம்பித்த அந்த சின்ன பள்ளிக்கூடத்தை பெரிதாக்க, அதை வளர்ச்சிக்குள்ளாக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தான் ஆனி ஜோன் ஆக்ஸ்வித் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மிஷனரியை இந்திய தேசத்திற்கு, தமிழகத்திற்கு, திருநெல்வேலிக்கு CMS மிஷனரி சங்கம் அனுப்பி வைத்தது. அப்படி சாரட்டக்கர் பள்ளிக்கூடத்தை அதை உருவாக்கணும், அதை வளர்ச்சி அடைய பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல வந்ததான அந்த அம்மா அவங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாக சிறிய பள்ளிக்கூடமா இருந்த அந்த பள்ளிக்கூடம் கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுடைய திறமையினாலையும் ஆணுடைய பலத்தினாலையும் அது உயர் மேல்நிலை பள்ளிக்கூடமாகவும் கல்லூரிகள் அமைக்கிறதுக்கு உதவியாய் மாறினது. இப்படி இந்த அம்மாவுடைய முயற்சியினால சாரட்டக்கர் பள்ளிக்கூடம் உயர்ந்ததுனால ஆண்டவர் அவங்களை அந்த ஊழியத்துல அதிகமாய் பயன்படுத்தினார். ஆனா அவங்களுடைய மனதளவுல ஒரு நிறைவான ஊழியம் செய்த மாதிரி இல்லாததுனால அவங்க ஜெபிக்கலானாங்க. நான் என்ன செய்யணும், இந்த பள்ளிக்கூடத்தை இன்னும் அதிகமா வளர்ச்சி அடைகிறதுக்கு, இன்னும் அநேகர் வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற நுட்பங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தை தரும்னு அவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருந்த ஒரு திட்டம் என்ன என்பதை ஒரு சின்ன பையன் சுபு அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு கண் தெரியாத ஒரு சின்ன பையன் இந்த அம்மாவை தேடி வந்து ஆனி ஜோன் அம்மா தங்கி இருந்ததான வீட்டுக்கு அந்த சின்ன பையன் பிச்சை கேட்டு வந்தான். எனக்கு ஏதாவது கொடுங்க, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்ணு தெரியாத சுப்புங்கிற சின்ன பையன் இவங்களை தேடி வந்து உதவி கேட்ட போது இந்த அம்மா அவனை பார்த்தோன்னே உள்ளம் மாறிச்சு. உள்ளத்துக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, என்ன உனக்கு இதை தவிர, இது ரொம்ப கேவலமான ஒரு வேலை, இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா, நீ எதுவுமே படிக்கலையா, ஏன் நீ இப்படிப்பட்ட வேலையை செய்யற அப்படின்னு அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு கண்ணு தெரியாது, நான் யாரையுமே பார்க்க முடியாது, நான் எந்த புக்கை பார்த்து நான் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு அந்த பையன் கேட்ட உடனே இந்த அம்மா அந்த சின்ன பையனுடைய இந்த செய்கையின் மூலமா தொடப்பட்டு இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற பாரம் உடையவர்களா 1890ஆம் ஆண்டு பிளைண்ட் ஸ்கூல், பார்வையற்றவர்களுக்கான பள்ளிக்கூடம் என்று சொல்லி பாளையங்கோட்டையில ஒரு சின்ன இடத்துல முதலாவது சுப்புங்கிற பையனுக்கு தான் சொல்லி கொடுக்கணுங்கிற பாரத்தோடு அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த திருநெல்வேலி பட்டணத்துக்குள்ள அநேகர் இந்த பார்வையற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சின்ன சின்ன பள்ளிக்கூடமா ஆரம்பிக்கப்பட்டதான இந்த ஆனி ஜோன் அம்மாக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஐயோ, நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சபடி இவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவங்களை படிக்க வைக்க முடியாது, அப்ப நான் போய் கற்றுக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் மேல பாரப்பட்டு, இந்த பிள்ளைகள் மேல அக்கறையோடு இவங்க இங்கிலாந்து தேசத்துக்கு கடந்து சென்று டாக்டர் பிரைன் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு டாக்டர் கிட்ட இருந்து அவங்க பள்ளிக்கூடத்துல கற்றுக்கொண்டு அவங்க கிட்ட கண் தெரியாத பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு எழுத்து முறையை கற்றுக்கொண்டு வந்தாங்க. அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த எழுத்து முறையை கற்றுக்கொண்டு வந்து இந்த திருநெல்வேலி பட்டணத்திற்கு மறுபடியும் வந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கண் தெரியாத பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு வந்து இவங்களே இலவசமா கொடுத்து அவங்கள படிக்க வச்சாங்க. இப்படி அவங்க படிக்க வச்ச உடனே அதுல சின்ன சின்ன ஸ்டெப்ல அவங்க கற்றுக்கொண்டாங்க. தமிழ் எழுத்துக்களை,
தமிழ்ல சொல்ல வேண்டிய முக்கியமான காரியங்களை அந்த பிள்ளைகள், கண்ணு தெரியாத பிள்ளைங்க கற்றுக்கொண்டாங்க. இவங்க கற்றுக்கொண்ட உடனே இந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் உண்டாகி, இந்த பிள்ளைகள் போலவே என் பிள்ளையும் படிக்கிறானா, கண்ணு தெரியாது, இனிமே இவன் என்ன செய்ய போறான்னு நினைச்சு கலங்கினேன். ஆனா என் பிள்ளைக்கும் படிப்பு உருவாகுது அப்படின்னு சொன்னா, இத போல இதை தெரிஞ்சிருக்கிற இன்னும் இருக்கிற எல்லாரையும் நான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஊருக்குள்ள நிறைய பிரசித்தமாக்கப்பட்டுச்சு. இந்த ஆனி ஜோனம்மாவுடைய இந்த சின்ன முயற்சி அதிகமா வெளியில தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அது வரைக்கும் 15 சின்ன வாலிப பசங்களுக்கு மட்டும் அவங்க ஒரு ஸ்கூல் உருவாக்கி அந்த ஸ்கூல்ல வந்து படிக்க வச்சு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு இந்த அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஆவுடையம்மாள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சின்ன பிள்ளைய ஒரு அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. அவ கண்ணு 2 கண்ணும் தெரியாம அவளை கைப்பிடித்து கூட்டிட்டு வர்றதுக்கே பலரோட உதவி தேவைப்பட்டுச்சு. அப்படி இந்த ஆவுடையம்மாள் சொல்லப்படுகிற இந்த மகளை கூட்டிட்டு வந்து இந்த ஸ்கூல்ல விட்டாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு இனி பிள்ளைகளும் வரட்டும், இனி பெண் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளுக்கு சும்மா பாடத்தை மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது, அவங்களுக்கு நிறைய இயற்கை உதவிகளையும் நிறைய கை தொழில்களையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆனி ஜோனம்மா தன்னார்வமா தன்னை அர்ப்பணித்து இந்த பிள்ளைகளுக்காக பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இப்படி இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது இப்ப தமிழ் எழுத்துக்களை படிக்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த பிள்ளைகளுக்கு எழுத தெரியல. எழுதுகிறதற்கு மாத்திரம் பிரைலின்னு சொல்லப்படுகிற ஒரு எழுத்து முறைய இவங்க கற்றுக்கொண்டு வந்தாங்க. இவங்க என்னது சொல்லி கொடுக்கறனாலும் என்னது செய்யனாலும் ப்ராப்பரா போய் அந்த டீச்சர்ஸ்ட போய் கற்றுக்கொண்டு அவ்வளோ தியாகத்தோடு அவ்வளோ பண விரயம் பண்ணி இந்த திருநெல்வேலி பட்டணத்தில் இருக்கிற கண்ணு தெரியாத பிள்ளைகளுக்காக அதிக முயற்சி எடுத்து இந்த அம்மா உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடத்துல இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கண்ணு தெரியாத அநேகருக்கு வெளிச்சம் கொடுத்த ஒரு நல்ல தாய் இந்த ஆனி ஜோனம்மா. இப்படி திருநெல்வேலிக்குள்ள சின்னதா ஆரம்பிக்கப்பட்டுதான் இந்த பள்ளிக்கூடம். பிள்ளைகளுடைய வருகை, பிள்ளைகளுடைய ஆர்வம் இதெல்லாம் அதிகமான உடனே இவங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு இடத்தை பாளையங்கோட்டையில 12 ஏக்கருக்கு ஒரு இடத்தை 1912ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலிருந்து இங்க வந்து தரிசன பூமி அப்படின்னு சொல்லி 12 ஏக்கர் நிலத்தை ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்து அங்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி எழுப்புனாங்க. அதுல கட்டுகிறதற்கு, அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுகிறதற்கு கட்டுமான பணி செய்தது இவங்க மூலமா கல்வி கற்றுக்கொண்ட பிள்ளைகள் மாத்திரமே. இவங்க சொல்லி கொடுத்ததான பாடத்தை கற்றுக்கொண்டு அதுல முன் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு அவங்களே கட்டி அவங்கள போல அநேகருக்கு விளக்களித்த விளக்கா இருந்த பிள்ளைகளாய் இந்த அம்மா மாற்றினாங்க. இப்படி திருநெல்வேலி பட்டணத்துக்குள்ள ரொம்ப விசேஷித்த விதமா கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் திருநெல்வேலி பட்டணத்திற்கண்டு இந்த பிள்ளைகளுக்கண்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து 38 வருஷ கால பிரயாசத்தின் பலனாய் இன்றைக்கு வரைக்கும் அவங்க மரித்து 1824ஆம் ஆண்டு 73வது வயதுல மரித்து போனாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் பிளைண்ட் ஸ்கூல் இயங்கி கொண்டுதான் இருக்கு. பிளைண்ட் ஸ்கூல்ல முதல் டீச்சர் சுப்புங்கிற சின்ன பையன்தான். இவங்க உருவாக்குன அநேகர் இன்னைக்கு சாட்சிகளா நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை கண்ணார கண்டும் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தின் சில சட்ட திட்டங்கள் அதற்கு மாறுதலா இருக்குமானா நாங்க இன்னும் அமைதியா இருந்துட்டு இருந்தா இன்னும் ஒரு ஆனி ஜோனம்மா வரமாட்டாங்க. இங்கிலாந்துல இருந்து திருநெல்வேலிக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் தான் ஒரு ஆனி ஜோனா எழும்பி இப்படிப்பட்ட பிளைண்ட் ஸ்கூலை உருவாக்க அவங்க பட்ட பிரயாசத்திற்கு ஜெபத்தின் மூலமா இன்னுமையும் கர்த்தருடைய வருகை வரையந்தும் அது நடக்க அநேகருக்கு பயன் வர நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.